மறுபடியுமாக இந்த இணைய வாய்ப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே நாம் 19வது வசனம் முதல் 31வது வசனம் வரை ஐஸ்வர்யவான் லாசரு எங்களுடைய அந்த ஆண்டவர் சொன்ன அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு. நாம் இந்த இந்த சம்பவத்தை நாம் ஏற்கனவே அநேக நேரம் தியானித்திருக்கிறோம். அவைகளெல்லாம் நமக்கு தெரியும். அதிலே நாம் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், அவன் ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்தில் இருக்கும்போது அவன் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான் ஆபிரகாமிடத்திலே. தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இதே போல நான் இருக்கும் இடத்திற்கு வராதபடிக்கு அவர்களுக்கு லாசருவை அனுப்பி அவர்கள் பேசும் என்று சொல்கிறார். அப்படி பேசும் என்று சொல்லும் பொழுது அது முடியாது என்று ஆபிரகாம் சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செங்கெடுப்பட்டு வருகிறார். அங்க பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொல்லுகிறதை அவர்கள் கேட்டாலே போதும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அப்படி இல்லை, விடுறாப்புல இல்லை, அவரை விடுவதாக இல்லை. ஆபிரகாமே மருத்துவரிலிருந்து தகப்பனாகிய ஆபிரகாமே, மருத்துவரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்கிறார். மருத்துவரிலிருந்து யாராவது ஒரு மிராக்கிள் நடந்துச்சுன்னா, இல்லை என்றால் அந்த அற்புதத்தை இல்லை நடக்காத ஒன்று நடந்துவிட்டதா நடக்குமானால் அப்பொழுது அவர்கள் செவி கொடுப்பார்கள், அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், மனம் திரும்புவார்கள் என்பதுதான் இந்த ஐஸ்வர்யனுடைய வாதம். அப்போ ஆபிரகாம் அங்கிருந்து சொல்கிறார், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் என்னை உணர வைத்தது, என்னை சிந்திக்க வைத்தது. அதாவது நம்ம பலர் ஒருவேளை இப்படி ஒரு எண்ணத்தை வைத்திருக்கலாம், என் வாழ்க்கையில ஏதாவது நடக்க வேண்டும், எனக்கு ஒரு வேலை கிடைத்த பின்பு, இல்லை என்றால் நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்த பின்பு, இல்லை என்றால் என்னுடைய படிப்பை முடித்த பின்பு, இல்லை என்றால் என்னுடைய தாயார் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தால் என்று சொல்லி பல கோரிக்கைகளையோ இல்லை என்று ஒரு அற்புதத்தையோ எதிர்பார்த்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு முடிவை எடுக்காமல், ஒரு தீர்மானமான ஒரு வாழ்க்கைக்கு வராமலேயே கடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி தேவன் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, நம்முடைய சகோதரர்கள் மூலமாக பேசும்போது ஒருவன் அவருக்கு செவி கொடுத்து மனம் திரும்பாவிட்டால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றுதான். அதுக்கு ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு வாய்ப்பு, ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில நடந்த பின்பு நான் விசுவாசிப்பேன், இல்லை என்றால் நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பேன், என் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுப்பேன் என்பது அது ஒரு தவறான ஒரு முடிவு, இல்லைன்னா தவறான ஒரு சிந்தனை. ஆபிரகாமிடத்திலே நாம் அதை கேட்டோம்னால், சில சபையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக பேசுகிற வார்த்தைகளை நீ செவி கொடுக்காவிட்டால், ஒரு அற்புதம் நடந்தாலும், இல்லை என்றால் ஒரு ஸ்பெஷல் பிரீச்சர் வந்து பேசினாலும் நீ மனம் திரும்ப மாட்டாய் என்பதுதான். அது ஆபிரகாம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவில்லை. உன்னுடைய ஊரிலே, உன்னுடைய சில சபையிலே அவர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், மோசே பிரமாணங்கள் இருக்கிற, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு, அவர்கள் அதை கேட்கட்டும் என்பதுதான். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மளே சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். நம்முடைய அறிவு ஜீவிகளாக நாம் இருப்பதனாலே சிலர் ஒருவேளை இப்படி இப்பொழுது உள்ள ஒரு இளைய தலைமுறை கூட இப்படி யோசிக்கலாம். நாம் பெற்றோர்களை விட, இல்லை என்றால் மற்றவர்களை விட, நம்முடைய அந்த முந்தைய சந்ததியை விட நாம் நிறைய அறிந்திருக்கிறோம்,
அவர்கள் செய்ய முடியாதை நான் பொழுதிலே நான் செய்து விடுவேன், சீக்கிரமாக முடித்து விடுவேன். என்னெல்லாம் பல விஷயங்களை நாம் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஏராளம் இருக்கிறது. நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதில் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் இந்த அறிவு விசுவாசத்திற்கு துணை போகுமா, எதிர்த்து நிற்குமா என்பதுதான் கேள்வி. இந்த அறிவு விசுவாசத்திற்கு துணை போகிறதா, எதிர்த்து நிற்கிறதா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அதை நாம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் வைத்து தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவரை பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களிடத்தில் பரிமாறினார்கள். இப்ப பாருங்க, சாதாரண ஒரு ஒரு 7 அப்பம் சில மீன்கள் இவைகளை வைத்து அவர் 4000 பேருக்கு ஒரு போஷிக்கிறார். அது ஒரு பெரிய அற்புதம். ஆனால் இவைகள் முடிந்த கொஞ்ச தூரத்திலே இல்லை என்றால் அவர் அடுத்த எல்லைக்கு வரும் பொழுது, அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இந்த பரிசேயரும் அதிலே அவர்கள் அறிந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லையென்றால் அதை கண்கூடாக கண்டிருந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு அந்த அற்புதங்கள் அவர்களை பாதிக்கவே இல்லை. ஏனென்னா என்னுடைய உள்ளம் அவரை நம்ப மறுக்கிறது, கடினப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து தர்க்கிக்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார். பூமியிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. வானத்திலிருந்து ஒரு அற்புதம் வேண்டும். ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், இன்னொரு அற்புதத்தையோ இன்னொரு அடையாளத்தை காட்டினாலோ செய்தாலோ இவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அவர் நம்பவில்லை. ஏனென்றால் அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. சீஷர்கள் வரும்போது சீஷர் இடத்துல ஒரு மேற்கொண்டு ஒரு சம்பாஷணை 15வது வருஷத்துல அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையார்கள் என்று கற்பித்தார். அவருடைய மாய்மாலம், பரிசேயத்துடைய வாழ்க்கை முறை, இவைகளை குறித்து நீங்க எச்சரிக்கையார்கள் என்று அந்த புளித்தமாவை குறித்து பேசும் பொழுது இவர்கள் அதை உணரவில்லை. சீஷர்கள் அதை உணரவில்லை. அவர்கள் தங்களுக்கு அப்பம் இல்லாதபடினாலே ஆண்டவர் இப்படி பேசுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். அந்த அவிசுவாசத்தை இல்லை என்றால் அந்த கூற்றை அவர் சாதாரணமாக அவர் எடுக்கிறது இல்லை. 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் உணரவில்லை, இதை குறித்து நீங்கள் சிந்திக்கவில்லை என்று சொல்கிறார். 18வது வசனத்துல, உங்களுக்கு கண்களிலிருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகளிலிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அதை குறித்து யோசிக்கிறது இல்லையா? தேவன் எத்தனை காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதை குறித்து நீ சிந்திக்கிறது இல்லையா? திரும்ப அதை ரீகலெக்ட் பண்றது இல்லையா அப்படிங்கிறது தான். சீஷர்கள் அந்த அற்புதங்களை எல்லாம் கண்ட பின்பும் அவர் புளித்த மாவை குறித்து பேசும்பொழுது நாம் அப்பங்களை கொண்டு வரவில்லை, ஆகவே அதை குறித்து பேசுகிறார் நினைக்கிறார்கள். தேவன் அப்பங்களை குறித்து பேச முடியாது. ஏனென்றால் அவர் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடியவர். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து அவர் 5000 பேர்களை போஷிக்கக்கூடியவர் என்பதெல்லாம் அவர்கள் உணரவே இல்லை. அது அவருடைய இருதயத்துக்கு போகவில்லை. ஆகவே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் தேவன் ஆண்டவராக இயேசு பேசுகிறது அவருக்கு உணர்வில்லாமல் போகிறது. கண்களிலிருந்தும் காண முடியவில்லை, அவர்கள் காதுகளிலிருந்தும் கேட்க முடியவில்லை, நினைவு கூற முடியவில்லை என்று சொல்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும்
என்ன காரணம் என்ன சொல்கிறார்? இடையிலே அதை சொல்கிறார், இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதோ, உங்களுடைய இருதயம் கடினமாய் இருக்கிறதோ. ஆண்டவராய் இயேசு சீஷருடைய பதிலை, அவருடைய சிந்தனையை அறிந்த பொழுது அவர்கள் இன்னும் புரியாதவர்களாக இருக்கிறார்கள், சாதாரணமானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு விளங்குகிறதில்லை, நான் அவர்களுக்கு இன்னும் விளக்கி காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. அப்படியெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் நேரடியாக அவர் சொல்கிறார், இன்னும் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கிறது, நீங்கள் கண்டும் காண முடியவில்லை. அதனுடைய ஆழமான அதுக்கு காரணம் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டுதான் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் அதை இலகுவாய் சாதாரணமாய் அவர் எடுக்கவே இல்லை. 21வது வசனத்திலே மறுபடியும் அவர் சொல்கிறார், அவர்களை விலக்கி காட்டிவிட்டு, அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? உணராது இருக்கிறது எப்படி? அநேகர் நாம் நம்முடைய சுபாவம் இப்படித்தான். நான் ஒரு டிமிட் பர்சன், இல்லை அதாவது நான் வழக்கமாகவே நான் பயப்படுகிறவன், இல்லை என்றால் நான் பிறந்ததிலிருந்தே ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் நான் தடுமாறுகிறவன் என்றெல்லாம் நம்மை குறித்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் தள்ளி போட்டு கொண்டு போயிருக்கலாம். ஒரு சரியான ஒரு ஆழமான விசுவாசத்துக்கு வருவதையோ, இல்லை என்றால் ஆழமான ஒரு தீர்மானம் எடுக்கிறதையோ நாம் எப்படி இதை தள்ளிப்படுகிறோம்? என்னுடைய சுபாவம் இப்படித்தான், இல்லை என்றால் நான் அதை தள்ளி போட்டதை பற்றிய ஒரு உணர்வே இல்லாமல் நான் கடந்து போய்கொண்டே இருப்பேன். ஆனால் இயேசு அப்படி அந்த சமயத்திலே நம்மோடு கூட அவர் இருந்திருப்பார். அவர் அவர் சொல்வார், உன்னுடைய கடினத்தின் நீ இதை தள்ளி போடுகிறாய், உன்னுடைய கடினத்தின் நிமித்தம் நீ சுவாசிக்காமல் நீ கடந்து போகிறாய். அப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல எங்கேயும் ஒரு அற்புதங்கள் நடக்கிறது. நான் இந்த தியானத்திற்கு நான் ஆரிஜினாக மூல வசனமாக நான் இதை வைத்திருக்கிறேன். மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் விசுவாசிக்க மாட்டார்கள் என்பதுதான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுதும் அதைத்தான் அவர் சொல்லுவார். மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனான், அதாவது ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலும், இல்லை என்றால் அசாதாரணமான ஒரு காரியம் நடந்தாலும் நீ 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 அதை தீர்மானிக்க போவதில்லை, மனம் திரும்ப போவதில்லை, முடிவெடுக்க போவதில்லை. இங்கே மார்க்கு 6வது வசனத்திலே இங்கே 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் நடந்த பின்பு அவர்கள் படவிலே சீஷர்கள் மாத்திரம் அவர்கள் பயணிக்கிறார்கள். 47வது வசனத்திலே சாயங்காலமான போது படவு கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களுக்கு வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார். அவர்கள் கடலிலே அவர்கள் இரவிலே அவர்கள் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறார்கள். அதை அறிந்தவராய் இயேசு அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்கள் போகிறார். ஆனால் இவர்கள் ஒருவேளை இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசுவாக பார்க்க முடியவில்லை, இவர்கள் ஆவேசம் என்று கதறுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு பேய் இருக்கிறது, ஏதோ ஒரு ஆவி இருக்கிறது என்றுதான் அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசுவே தத்ரூபமாக வந்து அவர்கள் காட்சியளித்தாலும் இவர்களுடைய கடினமும் இவர்கள் பயமும் அவர்களை இயேசுவாக பார்க்க முடியவில்லை, அதை ஆவேசம் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். உடனே அவர்கள் எல்லாம் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார். 51வது வசனத்துல இப்பொழுது அந்த படகுலே கடல் அமர்ந்து விட்டது, படகுலே அவர் ஏறிவிட்டார், அந்த காற்றும் அமர்ந்தது, அந்த கடலுடைய தாக்கமும் முடிந்து விட்டது. இப்போ அவர்கள் இருந்த படகுல ஏறின உடனே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினாலே
அற்புதம் நடந்ததெல்லாம் அவர்களுக்கு நினைவுக்கு வரவில்லை. தேவன் அற்புதத்தை செய்கிறவர், கடலிலே நடக்கக்கூடியவர் என்பதெல்லாம் அவர்களுக்கு உணரவில்லை. எல்லாம் மறைந்து போயிற்று. ஏனென்றால் அந்த இருதயத்தில் ஒரு கடினம் இருக்கிறது, கடினம் இருக்கிறது. அதை அவர் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். அவர் இலகுவாக சாதாரணமாக அதை எடுத்து கடந்து போகிறதே இல்லை. நான் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே இங்கே எம்மா ஒரு சீஷர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். 24வது அதிகாரத்திலே எம்மா ஒரு சீஷர்கள் 24வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து அது இருக்கிறது. 13வது வசனத்திலிருந்து அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். சீஷர்கள் அவர்கள் நடந்து போகிறார்கள். 2 பேர் போகிறார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார், ஒருவரோடு பேசிக்கொண்டே போகிறார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். நான் சொல்ல வேண்டிய காரியத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த ஒரு பகுதியும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வருகிறேன். அவர்கள் 2 பேர் சீஷர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு போகும் பொழுதே இயேசுவும் அவர்களோடு அந்த சம்பாஷணையிலே அவர் சேர்ந்து கொள்வதற்கு ஏற்றதாக அந்த சம்பாஷணை இருக்கிறது. நாளைக்கு இந்த 2 சீஷர்களுமே வேற ஏதாவது உலக காரியங்களை பேசிக்கொண்டே போயிருந்தால் இயேசுவும் அந்த சம்பாஷணையில கலந்து கொள்வதற்காக ஆர்வமா இருந்திருக்க மாட்டார். ஆனால் இவர்களுடைய சிந்தனை முழுவதும் அந்த இயேசுடைய சிலுவை மரணம், அதன் பின்பாக இப்பொழுது அவரோடு கூட இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு போய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிற அந்த கூற்று, இவைகள் முழுவதுமாக அவருடைய இருதயத்தையும் சிந்தனையும் நிரப்பேற்கிறது. அவர் துக்கப்படுகிறார்கள். ஆகவே அவருடைய இருதயத்தில் இருந்து அவர்கள் வெளிவருகிறதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே தியானித்துக் கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறது, சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அதைத்தான் பேசுகிறார்கள். 7 அல்லது 8 மைல் தூரம் என்று நினைக்கிறேன். அந்த 7 மைல் அவ்வளவு தூரமும் அவர்கள் இதையே குறித்து மாறி மாறி ஏதாவது பேசிக்கொண்டே போயிருக்கலாம். வேற ஒன்றும் அவர்கள் டயலாக் இருந்ததாக நாம் பார்க்கவில்லை. இந்த வர்த்தமானங்கள் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். அப்பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து போனார். அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க, பின்பாக அவர்கள் அந்த சம்பாஷணையில அவரும் கலந்து கொண்டு அவருடைய அவர்களோடு அவருடைய கவலையை போக்கும்படியாக அவருக்கு விவரித்து சொல்கிறார். 19ஆம் வருஷத்திலே எவைகள் என்று அவர் கேட்கும் பொழுது, நசரனாய் இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். 21ஆம் வருஷம் அவரே இஸ்ரவேலை ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஏன்னா இப்போ இவை நடந்து 3 நாட்கள் ஆயிற்று, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீண் போயிற்று. இல்லை 2ஆம் தேதி எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு என்று தெரியவில்லை என்ற ஒரு கவலையை அவர் சொல்கிறார். இப்பொழுது நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம், அவரே இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று நினைத்தோம். அப்படி என்றால் இப்பொழுது அவர் போய்விட்டார், நாங்க என்ன செய்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றுதானே அர்த்தம். அப்படி போகும்பொழுது 25ஆவது வருஷத்துல ஆண்டவராக இயேசு அவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர்கள் நல்ல சீஷர்கள். அவருடைய பேச்சும் அவருடைய சம்பாஷணையும் அவர்கள் 2 சகோதரர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் கலந்து கொண்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆவிக்குரியவர்களாகத்தான் இருக்கிறது. ஆனா இயேசு போகும்பொழுது அவரோடு சேரும் பொழுது அவரிடத்தில் சொல்கிறார், தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்கிறார். புத்தி இல்லையா என்று கேட்கிறார். அதாவது அவருடைய மனுஷீக சிந்தனையும் மனுஷீக அறிவும் புத்தியும் ஏமாக்கி விட்டது. இருதயம் உள்ளவர் இவர்களை தேவனுடைய கருத்த காரியங்களை, தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய வேத வாக்கியம் சொல்வதை விசுவாசிக்கிறதுக்கு மறுக்கிறது. அதை சாதாரணமா இயேசு எடுக்கவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். அதை சாதாரணமா எடுக்கவில்லை. உங்களுக்கு நல்லா புரியவே இல்லையா?
நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் என்று அவர் ஆரம்பிக்கவில்லை. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்கிறார். கடினமான வார்த்தைகளை சொல்கிறார். என்றால் அவரை விசுவாசிக்க மறுப்பது, இல்லை என்றால் தேவனுடைய வேத வாக்கியங்களை விசுவாசிக்க நாம் தயங்குவது, இவைகள் எல்லாம் நம்முடைய அறிவு தடையா இருக்கிறதோ என்றுதான். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது மந்த இருதயம் என்றுதான் சொல்கிறார். ஆனால் இந்த சீஷர்கள் நல்ல உண்மையான சீஷர்கள். அவர் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டும் அவர்கள் இடரல் அடையவில்லை, மன சோர்வு அடையவில்லை. அவருடைய இருதயம் இவளை தூண்டி விடுகிறது, அது கொழுந்து விட்டு எரிகிறது. பேச பேச கொழுந்து விட்டு எரியுது. ஆகவே ஆண்டவருடைய கண்களை திறக்கிறார் என்றுதான் பார்க்கிறோம். 31வது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவரை அறிய வேண்டும் என்று நிஜமாகவே ஆழ்ந்த நம்முடைய அறிவு குறைவா இருந்தாலும், இல்லைன்னா நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்முடைய உணர்ந்து கொள்ளுதல், நம்முடைய நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை, நாம் சிந்திக்கக்கூடிய திறமை, இவைகள் எல்லாம் புரியக்கூடிய திறமை, இவைகள் எல்லாம் குறைவா இருந்தாலும் உண்மையாய் அவரிடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அவர் நம்முடைய கண்களை திறக்கிறார், நம்முடைய இருதயத்தை அவர் திறக்கிறார் என்பதால் அவர்கள் சொல்கிறார்கள். வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்ம இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? மந்த இருதயம் உள்ளவர்களே, இல்லையென்றால் புத்தி இல்லாதவர்களே என்று சொன்ன வார்த்தையெல்லாம் அவருடைய இருதயத்திற்கு போகவே இல்லை. இயேசு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டே இருக்கிறது, உணர்வடை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இது இது ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை தாகமாய் ஆவலாய் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி காண்பிக்கிற வார்த்தைகளையும் தியானிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் தேவன் கண்களை திறந்து அவர்களை உணர்விக்கிறார் என்பதுதான் பார்க்கிறோம். அப்படி உணர்வு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இன்னொரு நாளை போல கடந்து போகும் என்றால் நான் புத்தி இல்லாதவனா இருக்கிறேன், மந்த இருதயம் உள்ளவனா இருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, யோபுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். யோபுவை பற்றி நமக்கு யோபு உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தால் யோபுடைய வாழ்க்கை குறித்து சாதாரணத்திலே கூட ஆண்டவர் சுட்டி காட்ட முடிந்தது. அது நமக்கு பெரிய சவாலாய்த்தான் இருக்கிறது. அப்படி சவாலாய் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவரிடத்த வந்து நல்ல அறிவான காரியங்களை பேசுகிறார்கள். அதை அவருடைய எலிப்பாசானாலும் சரி, சோப்பாரானாலும் சரி, பில்தாத் ஆனாலும் சரி, எலிகானாலும் சரி, இவருடைய பேசுகிற பேசுகள் எல்லாம் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள் போலத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய முடிவிலே ஆண்டவர் அவர்களை அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்னுடைய தாசனாயி யோகு பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்றுதான் அவர் சொல்கிறார். என்ன இவர்கள் சாமானியர்களா, சாதாரணப்பட்டவர்களா என்றால் அவர்கள் சாமானியர்கள் அல்ல. தேமானாகிய எலிப்பாஸ் என்பவன் சாமானியன் அல்ல, அவன் ஒரு ஞானி. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் உலக பிரகாரமாக இல்லை என்றால் பொது வாழ்க்கையை குறித்து அறிந்த ஒரு ஞானி என்றுதான். ஆனால் அவனை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவரே அவனுடைய ஊரை பற்றி சாட்சி கொடுக்கிறார். நான் அதை நாம் எரேமியாவின் புத்தகம் 49வது அதிகாரத்தை பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 49வது அதிகாரம். நான் அதை எலிப்பாசை பற்றி நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஏதோ ஒன்றை அவன் அறிவில்லாமல் பேசுகிறான் என்று இல்லை. அவன் ஒரு பெரிய ஞானி என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். 49வது அதிகாரம் 49வது அதிகாரம் 7வது வசனம். அவனுடைய ஊர் தேமான். 7வது ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவருடைய ஞானம் கெட்டு போயிற்றோ என்று சொல்கிறார். தேமான் என்பது ஒரு டவுன். அந்த டவுன் எங்க இருக்கு அப்படின்னா அது ஏதோம்ல இருக்கிறது, ஏசாவினுடைய தேசமாகிய ஏதோம்ல இருக்கிறது. அப்ப இந்த டவுன்ல இருக்கிறத பற்றி அவர் சொல்லும் பொழுது, இந்த பட்டணத்துல இருக்கிறவர்களை பற்றி சொல்லும் பொழுது
அவரிடத்திலே ஞானம், இனி ஞானம் இல்லையோ அப்படி என்றால் அங்கே ஞானம் இருந்தது. ஞானிகள் உலக பிரகாரமா ஒருவேளை அவர்கள் ஞானிகளா இருக்கலாம். ஆலோசனை விவேகிகளை விட்டு விழுந்தது என்றால் அவர்கள் விவேகிகளாகவும் ஞானிகளாகவும் இருந்தார்கள். அவருடைய ஞானம் இப்பொழுது கெட்டு போயிற்றோ என்று சொல்கிறார். அவரு தலைமுறை தலைமுறையாக அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் ஞானிகளாகவும் விவேகிகளாகவும் அறிவுஜீவிகளாகவும் தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் தான் யோகனிடத்தில் வந்து பல காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். பல காரியங்களை பேசுகிறார். 12வது அதிகாரத்தை நாம் யோகு 12வது அதிகாரத்தை பார்ப்போம். 12வது அதிகாரத்தில் யோகு ஒரு சிறந்த ஞானி, தேவனிடத்திலிருந்து அறிவுகளை பெற்றுக்கிட்டான். அவன் அநேக வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து அவனை பெற்று பேசுகிறார். அப்பொழுது இவருடைய எல்லா ஸ்டேட்மெண்டையும் பார்த்துவிட்டு அவன் ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட் ஸ்டேட்மெண்டாக அவன் சொல்கிறான். 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை, ஆம், நிறைய பேசிவிட்டார்கள். அவங்க இதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது எனக்கும் தெரியவில்லையோ என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டே வரும்பொழுதுதான் இப்பொழுது மறுபடியும் 2வது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த அடுத்த வாய்ப்பிலே அவன் சொல்கிறான் யோக பிரதித்திரமாக, நீங்கள் ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே கூட ஞானம் சாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அறிவு ஜீவிகள் தான். நீங்க இந்த சர்ச்சை விட்டு போயிட்டீங்கன்னா எல்லா ஞானமும் எல்லா அறிவும் போய்விட்டது என்று நீங்க நினைக்கிறீர்களோ என்றுதான். நீங்கள் இந்த வீட்டை விட்டு போய்விட்டால் இந்த ஞானம்லாம் அதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஒருத்தரும் ஞானியா இல்லையோ, இந்த வீட்டுல ஒருத்தரும் ஞானியா இல்லையோ என்பதை போன்ற ஒரு கமெண்ட் தான் அவர் யோகி சொல்கிறார். உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? அறிவு ஜீவியாகிய எலிப்பாஸ் நினைக்கலாம், அவன் இல்லை என்றால் அதோடு கூட ஞானமும் ஒளிந்து போயிட்டு மற்றவர்களும் பைத்தியக்காரர்கள், அறிவில்லாதவர்கள், மந்த மந்த சிந்தனை உள்ளவர்கள் என்று ஒருவேளை நினைக்கலாம். சிலர் அப்படி ஒரு நம்ம மத்தியிலே கூட தங்களை ஒரு பெரிய அறிவுஜீவிகளாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அறிவுஜீவிகள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த அறிவுஜீவிகளுக்கு இன்னொரு வார்த்தை பாருங்க, இவர்கள் உலக பிரகாரமாய் கற்று தேர்ந்தவர்களுக்கு தேவன் அவர்களை தேவனுடைய காரியங்கள், தேவனுக்கு அடுத்தவர்களை விசுவாசிக்கிறதுக்கோ இல்லை என்றால் அதை அறிந்து கொள்வதற்கோ அவர்களுக்கு ஞானம் இல்லை என்றால், அவருடைய அறிவு அதை மறுக்கிறது என்றால், தேவன் அதை அவருடைய அறிவை பாராட்டுகிறது இல்லை, அவருடைய ஞானத்தை பாராட்டுகிறதே இல்லை. இப்படிப்பட்டவர்களுடைய இன்னொரு சுபாவமும் இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை பார்த்து, ஆமோஸ்ல 11வது அதிகாரத்திலே, சாரி மன்னிக்கவும், 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. ஏதோமுடைய 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவனுக்கு ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினால் என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறானே. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனையை பட்சிக்கும். தேமான் என்பது அந்த ஏதம்ல உள்ளதுதான். அப்போ இந்த அறிவு ஜீவிகளுக்கு என்னுடைய சுபாவம் இருந்தது, வெஞ்சன்ஸ். அவர்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். அவள் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து போகிறான். தன்னுடைய சகோதரனை நேசிக்க முடியவில்லை. இரக்கமற்றவனா இருந்தான், தன் மனதை இரக்கமற்றவனா இருக்கிறான். தன் சகோதரனிடத்திலே அவன் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான், கோபப்படுகிறான், நித்திய காலமா வைத்திருக்கிறான் என்றால் தன்னுடைய மூர்க்கம் அதை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறதில்லை. ஒரு சம்பவத்தை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறதில்லை, அதை நினைவில் வைத்திருக்கிறான். அறிவு ஜீவி நினைவில் வைத்திருக்கிறான். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேமானிலே தீக்கொளுத்துவேன் என்று சொல்கிறார். தேமானிலே தீக்கொளுத்துவேன், அதான் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களே, இந்த சுபாவங்கள் எல்லாம், இவருடைய அறிவு திறமையெல்லாம் தேவன் நிராகரித்து விட்டார் என்றுதான் பார்க்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கோ இல்லை என்றால் நாம் ஒரு கன்விக்ஷன் ஆகி ஒரு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒன்றைக்கு நான் வராமல் என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே கடத்தி கொண்டே போவேன் என்றால் அதை நாம் லகுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
இன்னொரு ஒரு பெரிய அற்புதமோ, இன்னொரு ஒரு பெரிய ஒரு அறிவின் விளக்கமோ வந்து ஒருவை நம்மை சிந்திக்க வைப்பதற்கோ இல்லை என்றால் நம்மை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்கோ ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை கடக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள், தவிர்க்கிறார்கள். அப்படியே கடந்து போகும் என்றால் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டுதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு அற்புதம் நடந்தாலும் நாம் அதை கடினம் உள்ளவர்களாய்த்தான் இருப்போம். ஆபிரகாம் சொல்கிற வார்த்தையை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்திலே 11வது வசனம் இங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு சகோதரியை பற்றி இருக்கிறது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இங்கே ஒரு சகோதரி 18 வருஷமாய் கூனியாய் அவள் ஆலயத்துக்கு வருகிறாள், போகிறாள், ஆலயத்துக்கு வருகிறாள், போகிறாள். எல்லோரும் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம் அவருடைய வியாதி, அவருடைய பலவீனம் என்று எல்லோரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் இயேசு வந்த பொழுது அதே சகோதரியை அவர் பார்க்கிறார். அதை பார்க்கும் பொழுது நோய்வாய்ப்பட்ட அந்த சகோதரி என்று அவர் நினைக்கவில்லை. அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயோ ஸ்ரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்கிறார். விடுதலை ஆக்கப்பட்டாய். ஆனால் அதற்குரிய காரணத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது. ஒரு டிஸ்கரேஜிங் ஸ்பிரிட், இட்ஸ் எ வீக்கனிங் ஸ்பிரிட். அதை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னொரு வகையிலே சொல்ல போனால் 16வது வசனத்திலே இதை சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமன் குமாரத்தி என்று சொல்கிறார். இவள் ஆபிரகாமன் குமாரத்தி, ஆனால் 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்திருக்கிறான். விசுவாசிக்க முடியாமல், நம்பிக்கையை அறிக்கை விட முடியாமல், வாயத்திலிருந்து அதை சொல்ல முடியாமல் கூனி குறுகி 18 வருஷமாய் இருக்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இதை செய்திருக்கிறது என்று இயேசு அதை எப்படி சொல்லுது, அப்படித்தான் அதை பார்க்கிறார். அதுதான் உண்மை என்று சொல்கிறார். ஒருவேளை நான் இந்த வசனத்தோடு நான் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரன், ஒரு வாலிபன், இல்லை என்றால் ஒருவன் ஒரு நம்பிக்கை அறிக்கையிடுவதற்கோ தேவனுக்கு அடுத்த காரியங்களை விசுவாசித்து உற்சாகமாய் இருப்பதற்கோ, பிறரை உற்சாகப்படுத்துவதற்கோ, ஒருவன் பலவீனமாய் எப்பொழுதும் இன்னொருவருடைய ஆலோசனைக்கோ இல்லை என்றால் அவருடைய தேற்றுதலையோ எதிர்பார்த்தே தன்னுடைய வாழ்க்கையை ஊட்டிக் கொண்டிருப்பான் என்றால், அவனை பலவீனப்படுத்துகிற ஒரு 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி என்னை ஒருவேளை 5 வருஷமாய் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம், 10 வருஷமாய் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இதை என்னுடைய சுபாவம், என்னுடைய பலவீனம் என்று நான் சாதாரணம் எடுக்காமல், என்னை கட்டி வைத்திருக்கிற ஒரு சாத்தான், இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று என்னை நான் நினைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பலவீனத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். 2 வருடங்கள், 3 வருடங்கள், 18 வருடங்கள், 36 வருடங்கள், இப்படி போய்கொண்டே இருக்கலாம். நான் ஒருபொழுதும் அதிலிருந்து நான் விடுதலை பெற போவதில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகளை நான் சாட்சியாக வாழ்வதற்கு, என்றால் சபையிலே மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, தேவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்பிக்கையோடு நான் பேசுவதற்கு, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நான் வலுப்படுத்துவதற்கு நான் கூனி குறுக்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நான் என்னுடைய பலவீனம் இது, என்னுடைய சுபாவம் எது, நான் அதை ஏற்றுக்கொண்டால் நான் வருடக்கணக்காக நான் அப்படித்தான் இருப்பேன். அந்த முறை இது எனக்கு நான் இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நான் வருவேன் என்றால் தேவன் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிப்பேன். லகுவாக நாம் இதை கடந்து போகக்கூடாது என்பதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்திலே 17வது அதிகாரத்திலே
12வது வசனத்திலிருந்து 10 குஷ்டரோகிகளை நான் வந்திருக்கிறோம். 10 குஷ்டரோகிகளை பற்றி பேசின ஆண்டவர் பேசுகிறார். 10 பேர்ல அவங்க எல்லோருமே அவர்கள் ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். விடுதலை ஆக வேண்டும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்க என்கிறார். அவர் போகும் பொழுது அத்தனை பேரும் சுத்தமாகிறார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருடைய ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானா இருந்தான். பாருங்க, ஒருவன் மட்டும்தான் அவன் உணர்வடைந்து தான் ஆரோக்கியமானதை கண்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் உரத்த சித்தமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த ஆரோக்கியம் உள்ளவன் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் சபையில சும்மா இருக்க முடியாது. அவன் ஆராதிப்பதற்கு தடை இருக்காது. அவன் உறக்க சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் தடை இருக்காது என்பதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அது ஒரு பகுதி பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறான். அது ஒன்றும் அவனை கட்டுப்படுத்தவே இல்லை. அவன் இதுவரைக்கும் அவன் புறமாக்கப்பட்ட மனுஷன். அவன் அந்த பட்டணத்துக்குள்ளே வர முடியாது. அவன் பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்றாலும் அவன் ஒரு அனுமதியோடு வர வேண்டும். இல்லைண்டா வரும்பொழுதே அவன் தீட்டு என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கொண்டு வர வேண்டும். இப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் இப்பொழுது விடுதலை ஆகிவிட்டான் என்றால் விடுதலை ஆன பின்பு ஒருவன் அவனை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உற்சாகமாய் அதை செய்கிறான். உரத்த சித்தமாய் மகிமைப்படுத்துகிறான். எந்த தடையும் இல்லை. எந்த தடையும் இல்லை. பாருங்க, அதை ஆண்டவர் பார்க்கிறார் என்றால் பார்க்கிறார். அப்பொழுது கேட்கிறார், 10 பேர்ல சுகமானார்கள், மற்ற 9 பேர் எங்கே இருக்கிறார்? இப்போ 9 பேரும் யார் என்பது அவருக்கு தெரிகிறது. 9 பேரும் யார்? அவர்கள் எல்லாம் ஏற்கனவே விசுவாசிகள் தான். இவன் தான் புரஜாதிக்காரன், வேற்று சபையிலிருந்து வந்தவன். அவன் சமாரியன். அவரை அடையாளம் பார்க்கிறார். பாருங்க, ஒருவன் மாத்திரம்தான் வந்திருக்கானே. இவனை பார்த்த உடனே இவன் சமாரியன். அப்போ என்னுடைய ஜனமாகி யூத ஜனத்திற்கு நான் யூத குலத்திற்கு நான் வந்தேனே. அதனை வந்து 9 பேர் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவர்கள் எங்கே என்பதுதான் அவருடைய கேள்வி. இவன் இந்த சமாரியனை தவிர வேற ஒருவரும் இல்லையா? பல நேரங்கள்ல சபையில ஜெபிக்க சொல்லும்போது கூட வேற்று சபைகளிலிருந்து நம்முடைய சபைக்கு வந்தவர்கள் முதலாவது அவர்கள் ஜெபிக்க பிடிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறார்கள். பூர்வீகமாய் ஊறி போய் நம்முடைய சபையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. உரத்த சத்தமாய் அவரை ஆராதிக்க முடியவில்லை, மகிமைப்படுத்த முடியவில்லை. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல கூட தைரியமாய் அவர்கள் தேவனிடத்திலே மன்றாடுவதற்கோ ஜெபிப்பதற்கோ தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே கலந்து கொள்வதற்கோ இல்லை. ஏதோ ஒன்று நான் இப்படித்தான் என்று நினைக்கிறார்களா? தேவன் ஒரு பொழுதும் அதை சாதாரணமா எடுக்கிறதில்லை. தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். சமீபத்துல கூட எங்க தூத்துக்குடி சபையில நான் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஜெபிக்கல் என்று சொல்லும் பொழுது ஜெபிக்க முடியாததற்கு காரணம் யாரோ வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு சகோதரன் வரவில்லை. ஆகவே முழு சபையும் மௌனமாகிவிட்டதா? அப்படி மற்றவர்கள் எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வை அடையாமல் இருக்கிறோமா? யாரோ ஒருவர் அவர் ஜெபிப்பார், என்னென்ன ஷேர் பண்ண வேண்டுமா இவர் ஷேர் பண்ணுவார். வாலிபர் சகோதரர் ஒருவேளை நம்முடைய வாலிபர் சகோதரனுடைய மீட்டிங்கிலே வாலிபர் சகோதரனுடைய கூடுகையிலே நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அது கடைசியாக நான் நிர்பந்திக்கப்படும் பொழுதுதான் நான் வாயத்திலிருந்து என்னுடைய நம்பிக்கை அறிக்கிடுகிறேன். இல்லைன்றால் நான் பேசுவதற்கு நான் முந்திக் கொள்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த சமாரியனை போல நாம் துடிக்குள்ளவர்களாக நான் வேணென்றால் நான் விடுதலை அடைந்திருக்கிறேன். நான் அடிமைப்பட்டிருந்தேன், இப்பொழுது விடுதலை அடைந்திருக்கிறேன். அப்போ விடுதலை ஆகாதவர்கள்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறோமா என்பதை பார்க்கிறோம். நான் முடங்கி இருக்கிறேன், நான் முடக்கப்பட்டு இருக்கிறேன். நான் லூக்கான விசேஷம் 14வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற ஒரு ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பிக்கிறான். அப்படி அழைக்கிற போது அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போய் ஆயத்தமா இருக்கிறது வாருங்கன்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன், விசேஷித்த அழைப்பு, விசேஷித்த விருந்து எல்லாம் இருக்கிறது.
அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. அநேக சகோதரர்களை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சகோதரருடைய ஆறுதல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவரோடு ஐக்கியப்படுவதற்குள்ள ஒரு வாய்ப்பு. இப்படி போல இந்த விருந்து, விருந்து பெரிய விருந்து நம்முடைய சபை கூட்டத்துக்கு வரும்பொழுதுதான் நான் இப்படியாக பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தமா இருக்கிறது, நான் அதில் கலந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு சபை கூட்டங்களும் நமக்கு ஒரு பெரிய விருந்து தான். அப்படி நான் அது அப்படிவாய் நான் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். 3 பேரும் 3 காரணங்கள் சொல்கிறார்கள். 3 பேரும் 3. ஆனால் 24வது வருஷத்திலே அந்த எஜமான், அந்த பெரிய அந்த மனுஷன் சொல்கிறான், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனும் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. பாருங்க, ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. ஏனென்றால் இவர்கள் அதனுடைய மேன்மை அறிய முடியவில்லை. ஏதாவது காரணம் தேடிக்கொண்டே இருந்தார்கள். காரணம் தேடி அந்த காரணம் நியாயமா தவறா என்றெல்லாம் அங்கே அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவைகள் அத்தனையுமே அலட்சியத்தினால் விளைந்தது. அந்த பெரிய விருந்தை இவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று காரணம், நிலையான காரணம் என்று அங்கே சொல்ல போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்றால் ஏதோ ஒன்று சாக்கு போக்கு என்று சொல்லுவோமே தமிழ்ல, சாக்கு போக்கு. அதாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் தப்பிக்க வேண்டும் நினைக்கிறோமே. அப்படி என்றால் அது ஆர்வம் இல்லை. அந்த விருந்தை பற்றிய ஒரு மேன்மை இல்லை, அதை பற்றிய ஆர்வம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை அந்த மனுஷன் பார்த்துவிட்டு ஒருவனும் இதை இதை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்கிறார். ஒருவனும் இதை ருசி பார்ப்பதில்லை. அதை முடித்து விட்டுத்தான் பின்பாக ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது அந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் சொல்கிறார். அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாக போகையில் அவரிடமாக திரும்பி, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரரையும் சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று, அதுக்கு பின்பு தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு அதை தொடர்ந்துதான் அவர் சொல்கிறார். அப்போ சீஷனாய் இருந்து சிலுவை எடுத்து அவரை பின்தொடருக்கு தடையாக இருக்கிறது என்னுடைய அலட்சியம், அந்த மேன்மையை பற்றிய அறிவில்லாமை, அறியாண்மை. அதை ஆண்டவர் அப்படியே விடுவதில்லை. அதை ஒரு கடினத்தன்மைன்னு தான் சொல்லுவார். கடினத்தன்மை. லூக்கா 19வது அதிகாரத்துல நான் இந்த வசனத்தையும் நான் பார்க்கும்போது லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அவர் 20 எங்கேயும் ஒரு ஊமை அவர் சொல்லுகிறார். சொல்லி முடிக்கும் பொழுது பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல நாம் இதை அறிந்திருக்கிறோம். 12வது வசனத்துல இருந்து அந்த ஊமை வருகிறது. அப்ப முடிவிலே 10 ராத்தல் வாங்கினவன், 5 ராத்தல் வாங்கினவன், அடுத்து ஒருவன் ஒரு ராத்தல் கொடுக்கிறவன் அவன் சொல்கிறான், அவன் கடினமுள்ளவராய் ஆண்டவரை பார்க்கிறான். இவன் கடினமுள்ளவனாய், அந்த மேன்மையை அறியாதவனாய், அலட்சியம் பண்ணுகிறவனாய், சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் அவன் இருக்கிறவன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான் என்றால் கடினமுள்ளவராய் பார்க்கிறான். அப்ப எப்பொழுதெல்லாம் ஒரு சீஷன் ஆர்வமாய் வருகிறான் அப்பொழுது அவரை பின்பற்றுவது லகுவாயும் இருக்கிறது, மெதுவாய் இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொள்கிறான். எப்பொழுதெல்லாம் இங்கே அவன் அதை பின்தங்குகிறான் அப்பொழுதெல்லாம் ஆண்டவரும் அவனுக்கு கடினம் உள்ளவராகவும் பாரம் உள்ளவராகவும் தான் அவன் பார்க்க முடிகிறது. அப்போ இங்க பாருங்க 26 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளவும். அப்ப இல்லாதவனத்துல எப்படி அது இல்லாமல் போயிற்று என்றால் அவன் அதில் பிரயாசப்படவே இல்லை. அதில் பிரயாசப்படவே இல்லை. நம்முடைய சபைகளிலேயே நாம் பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். ஒரு சில பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்று பெற்று அவர்கள் ஆர்வமாய் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இல்லை என்றால் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்கள், நம்பிக்கை அறிக்கையிடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. அந்த வார்த்தைகளை அவர்கள் தியானிக்கிறார்கள், ஆர்வமுள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆனால் பல பேர் அதை குறித்து சிந்திக்காதனாலே அவரிடத்துல ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பகிர்ந்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை.
அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா அது மங்கி போய் இது உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் அவனுக்கு தான் அதில் விருப்பம் இல்லையே என்றுதான் பார்க்கிறார் ஆண்டவர். அருமையான சகோதர சகோதரிகளே, இவைகள் நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளக்கங்களாக இருந்தாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போயிருக்கிறார்கள். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் அவர்கள் பட்ட பிரயாசங்கள், தேவன் அவர்களை அங்கீகரித்த காரியங்களை பாருங்கள். நாம் பார்க்கிறோம் யோபுவை ஆண்டவர் எவ்விதமாக பிற்காலத்தில் அவர் நடத்தினார் என்று பார்க்கிறோம். தானியேலும் அவருடைய நண்பர்களும் பிற்காலங்களில் எப்படி அவர்கள் நிலைத்து நின்றார்கள். அதன் மூலமாக தேவன் அவருக்கு கொடுத்த ஞானத்தை பாருங்கள். இந்த உலக ஞானம் அல்ல, 10 மடங்கு அவர்களை காட்டிலும் அவர்கள் திறமை உள்ளவர்களாக தேவன் மாற்றினாரே. எதனாலே மாற்றினார்? அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அறிவுள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள், ஞானம் உள்ளவர்களாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். வேதத்தை தியானிக்கிறார்கள். எஸ்ராவை பாருங்கள், அவன் கருத்தாய் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்த மனுஷன். அவன் ஒரு ஞானியாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் தேவனுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கும் அவன் ஞானியாய் மாறுகிறான். தானியலை பாருங்கள், தானியல் அவன் ஆராய்ந்து பார்த்து 7 வருஷம் இந்த அடிமைத்தனம் எப்பொழுது முடியும் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவன் சிந்தித்தபடினாலே தேவன் வருங்காரியங்களை குறித்து அவனிடத்தில் பேசுகிறார். அவனுக்கு தரிசனமாய் அத்தனையும் அவர் காண்பிக்கிறார். யோகு அத்தனையும் திரும்ப பெற்றுக் கொண்டான். அத்தனையும் திரும்பமாக 10 பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான். ஏராளமான காரியங்களை அவன் மறுபடியும் பெற்றுக் கொண்டான். தேவன் அவனை கனப்படுத்துகிறார். அவன் ஒரு பைத்தியமாய், இந்த அறிவு ஜீவிகளுக்கு அவன் பைத்தியமாய் தெரிந்தான். ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவன் சொல்ல முடியுது. இந்த தோல் முதலானவைகள் எழுதி போனாலும் அது அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்ல முடிந்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய ஆழமற்ற ஒரு வாழ்க்கை, இல்லை என்றால் இன்னும் முடிவெடுக்காத, தீர்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சிலுவையை சுமந்து நான் நான் அவரை பின்பற்றி செல்வேன் என்பது ஒரு அடிமை வாழ்க்கை இல்லை, அது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை என்பதை நான் உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டும். அதிலே இந்த பாதை கடினமாய் நமக்கு தோன்றினாலும், இடுக்கமான வாசலை வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அது கடினமாய் தோன்றினாலும் அது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை என்பதை நம்முடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் இந்த உலகத்தின் ஞானம் அல்ல. அநேக தானியங்கள் நம்மிடத்தில் எழும்ப வேண்டும், அநேக எஸ்ராக்கள் நம்மிடத்தில் எழும்ப வேண்டும், அநேக யோகுக்கள் நம்மிடத்தில் எழும்ப வேண்டும். அப்படியாய் வருங்காலிலே நமக்கு ஒரு ஒரு கடினமில்லாத உணர்வுள்ள இருதயத்தை தேவன் தருவாராக. நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆழமாய் சிந்திக்காமல் ஏதோ ஒரு சமாரியன் வந்து போகிறான் என்று மற்ற 9 பேரும் அதை அறியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு சமாரியனை குறித்து தேவன் அறிந்து அவனை சாட்சி கொடுக்கிறார், அவனை மைமைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார் என்பதை இந்த 9 பேரும் அறிய முடியவில்லை. அந்த வாழ்க்கையில் ஒன்று நடந்து விட்டது, அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நம்முடைய சபையிலும் நாமும் வரலாம், போகலாம், சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு ஹீட்டர் ஒன்று வாங்கினான். அந்த ஒரு ஹீட்டர் வாங்கும் பொழுது அவன் திடீரென்று அதை பார்க்கிறான். அதிலே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஹீட்டர்ல இந்த ஹீட்டர் எதையும் ஒன்றும் செய்யாது, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காது, எங்கே அங்க உங்க அறையில் உள்ள ஆக்சிஜனை அது அது சாப்பிடாது, இல்லை என்றால் அதை கன்சியூம் பண்ணாது, அந்த பத்திரமா இருக்கும், அதுவே இது ஆரோக்கியமானது என்று அந்த ஹீட்டரை குறித்து அவன் சொல்கிறான். ஆனால் அதை வாங்கின அந்த சகோதரனை பார்த்த பொழுது அவன் இவ்வாறு அவன் உணர்வடைகிறான். இந்த இந்த ஃபயர், இந்த இது இயற்கையான ஒரு அக்னி அல்ல, இது ஒரு அந்நிய அக்னி. ஆகவே இந்த அந்நிய அக்னினாலே ஒன்றுமே நடக்கிறது இல்லை. இந்த ரூம்ல ஒரு மாற்றமும் இல்லை. இப்பொழுது இதிலே நம்ம நேச்சுரலாக இயற்கையாக
நாம் ஒரு தீயை பற்ற வைப்போம் என்றால் அதிலே அந்த தீயின் மூலமாக பல மாற்றங்கள் இந்த அறையிலே நடந்து கொண்டே இருக்கும். பல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இந்த செயற்கையான அந்த அந்த ஹீட்ல அந்த மாற்றம் எதுவும் நடக்காது என்ற கேரண்டி போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சபைக்கு வருகிறோம் போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் எனக்கு இல்லை. எப்படி வந்து வருகிறேனோ அப்படியே நான் போகிறேன் என்றால் என்னை நித்திய அக்கினி பற்றி கொள்ளவில்லை. சாதாரணமாய் நான் வந்து போகிறேன். அந்த அந்த அக்னி என்னை பற்றி கொள்ளவில்லை. நித்திய அக்னி பற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, நாளிலே நான் உணர்வடைகிறேன், நாம் உணர்வடைவோம். வரும் நாட்களே ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிப்பதிலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்மில் அநேக தானியேல்களும் அநேக இஸ்ராக்களும் எழும்பட்டும். தேவன் அப்படியாக உதவி செய்வாராக. ஆமென்.